தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கோவை சிறுமி விவகாரம் இருக்குல்ல, இதை பத்தி தான். பிரதர், அதான் முடிஞ்சு போயிடுச்சு, இதை பற்றி எதுக்கு திரும்ப பேசணும்னு கேட்டிங்கன்னா, மக்களே இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் இது வரைக்கும் வெளியே வராத பல உண்மைகள். பிபிசி ஒரு கள ஆய்வை நடத்தியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல்கள், பல பேர் சொல்லியிருக்க தகவல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தொகுத்து தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போலேயும் குற்றங்கள் நடக்குது. பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும், உங்களுக்கான தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சார்ந்து குழந்தைங்களை பாதிக்கப்பட விடக்கூடாமல் இருக்கணும். இது எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிற மக்களே. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த 10 வயது சிறுமி, அவங்க இப்போ உயிரோடு இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம். அந்த சிறுமியோட தாய் இருக்காங்களே, அவங்களோட பூர்வீகம் கோயம்புத்தூர். அந்த சிறுமியோட தந்தை இருக்கார்ல, அவரோட பூர்வீகம் சேலம். இந்த தந்தை இருக்கார் பார்த்தீங்களா, இவருக்கு வேற ஒரு பகுதியில் வேலை கிடச்சிருச்சுங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இவங்க குடும்பத்தோடு இங்கே குடிபெயர்ந்திருக்காங்களே இந்த பகுதியில். இதே பகுதியில் தான் நாகையை சேர்ந்த கார்த்தி அப்படின்ற பர்சன், 33 வயசான அந்த கூலி தொழிலாளியும் இந்த பகுதியில் இருந்திருக்காப்புல. எக்ஸாக்டாக 1 மாதன்றது மேட்ச் அது பார்த்தீங்களா. ஓகே, இந்த கொலை பண்ணி போட்டான் பார்த்தீங்களா அந்த பிஞ்சு குழந்தைய. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அந்த பாப்பாவோட அம்மா சொந்த ஊரில் உறவினர் வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவோட அப்பா இருக்கார்ல, அவரோட சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாருங்க. அவரோட மகனையும் கூடயே கூப்பிட்டு போயிட்டாப்புல. இப்போ அந்த அம்மா கதறிக்கிட்டு இருக்கிறது, என் மகன் என்ன திரும்ப வேணும்னு புதுசாக பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 பேர்கிட்டையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஃபோனில் பேசியிருக்காங்க. இந்த செய்தி முதல்ல வெளியாகும் போது 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க போல இருக்கு. அப்போ முதலமைச்சர் பேசுறதா பல பேர் நினச்சிருப்பீங்க. தாய் ஒரு வீட்டில், தந்தை ஒரு வீட்டில். இந்த கொடூர கொலை சம்பவத்தை பற்றி அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களே, அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்குங்க, அப்போ தான் என் மகளை நான் கடைசியாக பார்த்தது. நைட் ஒரு 7 மணிக்கு தான் கணவர் வீட்டுக்கு வந்தார். பாப்பா எங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக அங்கங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இடைப்பட்ட அந்த 2 மணி நேரம் இருக்குல்ல, அதான் இங்கே பல பேர் சந்தேகத்தை கொடுத்துருக்கு. சொல்லுங்க, ரைட்டு. ஸோ பாப்பா காணாமல் போன விஷயம் அப்போ தான் தெரிஞ்சு நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோம். 100க்கு ஃபோன் பண்ணோம். போலீஸும் உடனே வந்துட்டாங்க களத்துக்கு. போலீஸும் எங்கள் கூட சேர்ந்து தேட ஆரம்பித்தாங்க. கார்த்தியும் எங்களோட சேர்ந்து தேடனான்ற விஷயத்த சொல்கிறாங்க அவங்க. கார்த்தியோட கொடுமையை பண்ணது அவனும் சேர்ந்து தேடி இருக்கானாமா. கடைசியாக கார்த்தியோட ஃபோனில் இருந்து தான் பாப்பா பேசியிருக்காளாம். யாருக்கு? அந்த பாப்பாவோட அப்பாவுக்கு பேசியிருக்காளாம். அப்போ அந்த பாப்பா கேட்டிருக்காளாம், எப்பப்பா வீட்டுக்கு வருவீங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரா, அம்மா நான் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துடுவோம்மா, வந்ததுமே நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகலாம், ஒன்றா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அந்த குழந்தை கார்த்தி ஃபோன்லேருந்து பேசியிருக்கு. அப்படின்னா அந்த குழந்தையே ஃபோன் எடுத்து அப்பா நம்பர் தான் டைப் பண்ணி அதுவே ஃபோன் பண்ணி பேசியிருக்குமா? இந்த பயபோல தான் ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கான் போல இருக்குங்க. இது எதுக்காக? அவங்க அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கான். அந்த குழந்தைய பேச வச்சுருக்கான் ஃபோனில். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, குழந்தைங்களை இது போல் கொடூரத்துக்கு இழைக்கிறானுங்களே, பாலியல் வன்கொடுமை செய்கிறது, கொல்றதுன்னு சொல்லிட்டு, அவனுங்க முதல்ல பார்க்குறது அந்த குழந்தைய தொட்டால் யாராவது பவர்ஃபுல் பர்சன்ஸ் வருவாங்களா, அவங்க அப்பா முதல்ல அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அது நானாக சொல்கிற விஷயம் இல்லைங்க. இந்த உலகத்தோட கொடுமையான இந்த குழந்தைங்க சார்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பானுங்க பார்த்தீங்களா, கொலை கூட பண்ணியிருப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க கிட்டேயே கோர்ட் ஒரு முறை கேட்டுச்சு இந்த விஷயத்த. எதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க விக்டிம்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அவனுங்க சொன்னால் நீங்கள் குற்றம் பண்ணவனுங்க. முதல்ல அந்த குழந்தையோட அப்பாவை பற்றி நாங்கள் பார்த்துப்போம். அவர் கொஞ்சம் நாள் ஆஜானுபாகுவாக இருக்காரா, அப்படி இருக்காரா என்னன்னு சொல்லிட்டு, அடித்தா தாங்க முடியுமான்ற மாதிரிலாம். பவர்ஃபுல் பொசிஷனில் இல்லைனாக்கா நாங்கள் இறங்கி பண்ணுவோம். அப்படி இருந்தானாக்கா நாங்கள் கொஞ்சம் டவுட் பட்டு அடுத்த குழந்தைய பார்க்க போயிடுவோன்ற மாதிரி. இந்த பெடோஃபைல் பல பேர் இருப்பானுங்களே, அவனுங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த விஷயத்தை இங்கே நான் கனெக்ட் பண்ணி சொல்ல விரும்புகிற மக்கள், அந்த தந்தை சார்ந்து இவனுக்கு ஒரு ஐயம் இருந்திருக்கு, ஒரு அச்சம். அவர் வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு, நம்ம நினைக்கிறத பண்ண முடியாதுன்னு. அதான் அந்த அப்பா 7 மணிக்கு வருவார்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட கொடூரத்தை அரங்கேற்றிருக்கான் இந்த கார்த்தி. ஸோ அப்பா 7 மணிக்கு வருவார்ன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாப்பாவை அவனோட வண்டியில் வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அவனை ஏற்கனவே பாப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் தான், அந்த அம்மாவே சொல்கிறாங்க, ஏற்கனவே தெரியுமா. அவனோட 2 பெண் குழந்தைகள் கொடுமையை பார்த்தீங்களா, அந்த கார்த்திக் 2 பெண் குழந்தைங்களாம். அந்த குழந்தைங்க கூட தான் இந்த பாப்பா விளையாடுவாளாமா. இதனால தான் அந்த பாப்பா நம்பி அவங்க கூட போயிருக்காங்கன்ற விஷயத்த அந்த அம்மா சொல்கிறாங்க.
அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் மக்களே, இந்த 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இன்பிட்வீன் ஒரு 1.5 மணி நேரமாக அந்த குழந்தை சார்ந்த கொடூரத்தை அவன் நிகழ்த்தி இருக்கணும். இந்த டைமில் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அந்த அசம்ஷன் தான் பல பேர் முன்வைக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த குழந்தையோட உறவினர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பைக்கில் யார் கூடயோ அந்த பாப்பா போனான் அப்படின்ட்டு அந்த கார்த்தி இருக்கால, அவன் தான் எங்ககிட்டயும் போலீஸ்கிட்டையும் சொன்னான். எங்கள் கூட சேர்ந்து தேர்னால அப்போ அவன் இந்த விஷயத்த சொன்னான். அப்போ அவனே இன்னொரு விஷயமா சொன்னான், இல்லைங்க அவரோட அப்பா கூப்பிட்டு போயிருப்பா, அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்னு அந்த பைபிளில் சொல்லியிருக்கு. எங்கே பழியத்துக்கு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அப்படி தான் நான் நினச்சேன்னு சொல்லியிருக்கான். போலீஸார் இதை நம்பியிருக்காங்க. ஏன்னா இது போல் ஒரு ஹை சென்சிட்டிவ் கேஸில், ஹை ப்ரொஃபைல் கேஸில், தமிழ்நாடு அரசு சார்ந்த மக்கள் அழுத்தத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த கேஸில் உடனே உண்மையை கண்டுபிடிக்கணும்னு பார்ப்பாங்க. அவங்க இவன் சொன்ன விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அதை இன்னும் இன்டெப்த்தாக இந்த ஆங்கிள் அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆய்வு பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவன் சொன்ன மாதிரி ஒரு காட்சி அதில் பதிவாக இருந்துச்சு. அந்த காட்சியை அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட காண்பிச்சுட்டு, இது உங்கள் குழந்தைய பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பின்புற எடுத்த காட்சி மாதிரி தெரியுது. அப்படி பார்க்குறப்ப அந்த சின்ன பாப்பானாக்கா ஒரே மாதிரி இருக்குள்ள இந்த சிமிலாரிட்டிஸு அவங்களும் டவுட்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க, இருக்கலாங்க அப்படின்னு இருக்காங்க பார்த்துட்டு. ஆனால் உண்மை அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, அது வேற ஒரு அப்பா வேற ஒரு குழந்தைய வண்டியில் கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல தான் இவன் மேலே டவுட் பெருசாக வந்திருக்குங்க போலீஸ்க்கு. பைபிளை போய் சொல்லி தசை திருப்புறான் போல இருக்கு அப்படின்ட்டு. சிறுமியோட அம்மா சொன்னதை கேட்டீங்க, ரிலேட்டிவ் சொன்னதை கேட்டீங்க, எப்படிலாம் அந்த கார்த்தி உள்ள சீனுக்குள்ளே வந்திருக்கா, என்னென்ன பண்ணியிருக்கா, மேனிபுலேட் பண்ணியிருக்கான்னு. அடுத்தபடியாக போலீஸ் வட்டார தகவலையும் கேட்டுருவோமே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை விசாரித்தவங்களே 5 மணிக்கே சிறுமி காணாமல் போயிட்டுருக்காங்க. அந்த டைம்லேயே 8 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு தகவலே வந்துச்சு, இது போல் குழந்தை காணும் அப்படின்ட்டு. நாங்கள் உடனடியாக 5 தனிப்படையில் அமைச்சு தேட ஆரம்பிச்சிட்டோம். 240க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணோம். அந்த கார்த்தி கூட தான் சிறுமி போனான் அப்படின்றதுக்கான காட்சிகள் தெல்ல தெளிவாக பதிவாக இருந்துச்சுங்க. அதில் நாங்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டோம். இது கூடவே கார்த்தியோட செல்ஃபோன் இருக்குல்ல, அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டவர்ஸை ஃபுல்லாக ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம். அந்த டவர் டேட்டாவில் ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அவனோட செல்ஃபோன் குற்றம் நடந்த அந்த இடத்துல இருந்துச்சுன்ற விஷயமும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் தான் குற்றவாளின்ற விஷயம் எங்களுக்கு லிட்டரலாக தெரிய வந்துருச்சு. மறுநாள் மதியானமே அந்த குழந்தைய அவன் தான் கொண்டான்ற விஷயத்த ஒத்துக்கிட்டான். பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான்ற விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கான். கொலை நடந்த இடத்த காட்டுறதா கூட அவன் எங்ககிட்ட சொன்னதா போலீஸ் சைடில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்ச மக்களே. அந்த சிறுமியோட தாய் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்காங்க, அதையும் இங்கே கொடுக்குறேன். முதல்வர் விஜய் அவர்கள் என்கிட்ட பேசினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது அவருக்கு ரொம்ப வேதனை தர்றதா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சீக்கிரமே இதில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. கூடிய சீக்கிரமே உங்களை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னதாகவும் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, எனக்கே தெரியாமல் என் குழந்தையோட உடலை எரிச்சிட்டாங்க. என் கணவர் வசந்தான் கவர்மெண்ட் கொடுத்த அந்த 7 லட்ச ரூபாய் காசோட இருக்குல்ல, அதுவும் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. 7 லட்ச ரூபாய் என் மகனையும் என்கிட்டேருந்து பிரித்து கூப்பிட்டு போயிட்டாரு. எனக்கு இழப்பீட்டு பணம்லாம் வேணாம், என் பிரித்து கொண்டு போகப்பட்ட என் மகன் இருக்கார்ல, அவரை என்கிட்ட ஒப்படைச்சா போதுன்னு அந்த அம்மா அங்கே பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் இதில் முதலமைச்சர் ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. சரி, ஓகே, ரைட்டு. அந்த சிறுமியோட அப்பா ஆக்சுவலாக நிறைய ஊடகங்களும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் எல்லாருக்கும் பேசலைங்க. சில தரப்புக்கு மட்டும்தான் பேசியிருக்காரு. அவரால் பெருசாக பேச முடியல, அதான் உண்மை. இன்ஃபேக்ட் இவங்க இந்த கலா ஆய்வுகளை செய்யும்போது கூட ஒரு இடத்துல ரிலேட்டிவ் ஒருத்தர் உட்கார வச்சு பேச விட்டுட்டு இருக்காரு. நீங்களே ஃபுல்லாக சொல்லுங்க, பரவாயில்ல முடியல அப்படின்ட்டு. அந்த உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, சொந்த ஊரில் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்கு பண்ணியிருக்காங்களாமா. அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் அப்பா எனக்கு என்னங்க இருக்க போகுதுன்னு கேட்குறாரு. எங்கள் எல்லாருக்குமே தகனம் செய்கிறதா வழக்கம், புதைக்கிறது வழக்கம் கிடையாது. எங்களோட ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்டே முதல்வர் பேசினார்ன்ற விஷயத்தையும் அவர் இங்கே கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 பேர்கிட்டையும் ஆறுதல் கொடுத்துருக்காரு, ஃபோனில் தனித்தனியாக. ஆக்சுவலாக இவர் சைடில் விசாரிக்கிறப்ப இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் இங்கே சொன்னால் சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லிக்க ரைட்டு. கேசி சம்மந்தமானதை பற்றி ஒன்று பார்ப்போம். இந்த அப்பா சைடில் இருக்காங்களே அவங்களோட உறவினர்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு குழந்தை தொலைஞ்சி போனதே தெரியாதபடி தான் அந்த அம்மா இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கதியில் இருந்தாங்களாமா. இதை எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியுங்க? குழந்தை காணாமல் போகிறப்ப இவங்க இப்படி இருக்கிறது தண்டனை உறுதி அப்படின்னு அதிகாரிகள் வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் குழந்தையோட பிரேதத்தை வாங்கி இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கே முடிவு பண்ணோம். ஆனால் இது எதுக்குமே அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த அம்மா ஒத்துக்கவே சும்மா இருக்க முடியுமா? நாங்கள் அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டோம். இறுதிச் சடங்கு செய்கிறதுக்காக எங்கள் ஊருக்கே வர மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இப்படி சும்மா இருக்க முடியும்? இனியும் காத்திருக்க வேண்டாம்னு தான் நாங்கள் சடங்குகளை ஆரம்பிச்சோம். இறுதிச் சடங்குகளை குற்றவாளியை தண்டிச்சா மட்டும் எங்களுக்கு போதும், நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்கலன்னு இவங்க செல் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, 7 லட்ச ரூபா காசோல அவர்கிட்ட தான் இருக்குது, அந்த காசு எனக்கு வேணாம், என் பையனை மட்டும் திருப்பி கொடுத்தா போதும் இந்த அம்மா கேட்குறாங்க.
ஆனால் அந்த ஹஸ்பண்ட் சைடில் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறது இல்லைங்க எங்கள் நீதி கிடைச்சா போதும், அவ்வளோதான், அந்த குற்றவாளி தண்டிச்சா போதும், நாங்கள் வேறு எதுவும் கேட்கல இவங்க சொல்கிறாங்க. இந்த கார்த்திக் குடியிருந்த இடம் இருக்குல்ல, அந்த லேண்ட்ஸ்கேப் பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன காம்பவுண்டுங்க, அதுக்குள்ளே 3 வீடுகள் இருக்குது. அதில் முதல் 2 வீட்லேயும் ஆள் இல்லை, காலியாக தான் இருக்குது. 3வது வீட்டில் மட்டும் ஒரே ஒரு நபர் வசிச்சுட்டு இருக்காப்புல. இன்ஃபேக்ட் அவர் சமீபத்தில் குழந்தை பிறந்திருக்கு போல இருக்கு ஒரு வெளியூரில். அந்த குழந்தைய பார்க்க போயிட்டு வர்றது, அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கார் போல. கடந்த 1 மாசமா அவரோட பெருசாக வீட்டில் இருக்க முடியும், அப்பப்போ வந்துட்டு போவாராம். அப்போ தான் அந்த கார்த்தியை பார்த்துருக்காப்லையா. அவர் சொல்கிறாரு, அப்பப்போ தாங்க வந்து போவேன், நானும் இங்கே பெருசாக இல்லைன்றதுனால இங்கே என்ன நினச்சிட்டு பெருசாக தனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இன்னொரு விஷயமா கிளைம் பண்ணுறாரு, இவங்க குடி வந்தே இங்கே ஒரு மாதம் தாங்க இருக்கோன்னு அதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாப்புல. அண்ட் அதே தெரியல அயன் கடை ஒருத்தர் வச்சுருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கார்த்தி சமீபத்தில் தாங்க எங்கள் குடி வந்தான், ரொம்ப வருஷமெல்லாம் இங்கே இல்லை, இப்போ தான் குடி வந்தாப்புல. அவனுக்கு ஒரு மனைவி ஒருத்தங்க இருந்தாங்க, அவனுக்கும் அந்த மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடக்குன்ற விஷயத்த அந்த அயன் கடைக்காரர் இங்கே ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் அந்த குளக்கரை. அந்த பாப்பாவோட சடலம் கிடச்சதுல அந்த குளக்கரை இந்த பகுதி தான். இங்கே விவசாய வேலை பார்த்துட்டு இருக்க சில பெண்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போது இந்த கரையில் தான் பல பேர் மது அருந்துவாங்களா வந்து. ஸோ இது இப்போ நேற்று ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, பல நாட்களாகவே சமூக விரோதிகள் நிரம்பிய நடமா அந்த இடம் இருந்திருக்கு. இப்படி ஒரு இடம் இருந்தாக்கா அங்கே குடிக்கிறதுக்காக சில பேர் வரானுங்க, கஞ்சா எடுக்க வரானுங்கன்னா அங்கே யாருக்குமே சேஃப் கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுக்காக இவ்வளோ பேர் கான்டென்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு இடம் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க இது போல் எவ்வளோ இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கு எந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த விஷயம் மூலமாக தான் இது வெளியே வந்திருக்கு. ஸோ இங்கே தான் பல பேரும் சரக்கு அடிப்பானுங்க, ஆனால் எப்போவுமே இங்கே ஆள் நடமாட்டம் இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல அதுவும் சாயங்கால வேலையில் எப்படி அந்த குழந்தைங்க கொண்டு வந்தான், அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கான், கொடூரம் பண்ணியிருக்கான், இது எங்களுக்கே தெரியலைங்க, பேடாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த அம்மா சைடில் கோரிக்கை, அப்பா சைடில் கோரிக்கை, அப்புறம் மக்கள் அங்கே சொல்கிற விஷயம் எல்லாம் கேட்டிங்களே, பொதுமக்களும் ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க, அதையும் இங்கே கொண்டு வந்துடுறேன்னு அந்த அம்மா அந்த குடும்பத்தினரை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா ப்ரெஸ் மீட்டில் பேசினதை வச்சு பல பேரும் கொஞ்சம் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ சரியா இல்லையே, ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது அது இதுன்னு சொல்லிட்டு. அது வச்சா மக்கள் கேட்குறாங்க, இப்போ இல்லைங்க கண்டிப்பாக விசாரித்தா உண்மை தெரியும், விசாரித்து உண்மை அவங்க பார்க்குறேன்னா விட்டுடலாம், பட் இதில் வேறு எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக்சோ விரைவு நீதிமன்றம் இருக்குல்ல, அவங்க தீர்ப்பை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், இவனுக்கான மரண தண்டனை செய்து நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதா அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் இது வரைக்கும் புரியாத புதிர் என்ன தெரியுமா, குடிப்பழக்கமே இல்லாத அப்பாவா அந்த சிறுமியோட அப்பாவா, குடிப்பழக்கம் கொண்ட அந்த சிறுமியோட அம்மாவா, இல்லை அந்த சிறுமியோட அம்மா குடிச்ச ஏதோ கருப்புல ஜூஸ் மாதிரி இருந்துச்சுங்க, எடுத்து குடித்தேன், அதில் ஏதோ கலந்துருக்காங்க போல இருக்கு, மதுவாக இருக்கும், அதனால் நான் வாங்கிட்டேன்னு சொன்னாங்களே, அப்போ இந்த ஜூஸில் மது கலந்தது கார்த்தியாக இருக்குமா. இப்படி இந்த 3மே புரியாத புதிராக தான் இன்ன வரைக்கும் இருக்குது. இது 3த்துல 1க்கு பதில் தெரிஞ்சால் கூட பழி அப்படியே அந்த பக்கம் விடும். ஆனால் அது எந்த பதில்ன்றது விசாரணை முடியல தான் நம்மளுக்கு தெரியும் போல இருக்குது. மக்கள் இந்த கேஸில் விசாரணை முடியல, அதை மறந்துடாதீங்க, அது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. தாய் மேலே பழி போட்டு வீடியோ போட்ட ஒரு பெண்மணி ஞாபகம் இருக்கா, அவங்க தான் முதல்ல இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம், அந்த அம்மா பற்றி தெரியுமா உங்களுக்கு, அவங்க தான் சரக்கை போட்டு படுத்துட்டாங்க, அந்த குழந்தை காணாமல் போனது தெரியாததுன்னு என்னென்னமோ பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு. இப்போ அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க பயந்த முகத்தோடு. என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல, நான் போட்ட வீடியோ நிறைய பகிரப்பட்டுருச்சுங்க, ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க சிம்பிளாக. அதில் சரி ஓகே ரைட்டு, உலகில் என்ன போயிட்டுருக்கோ. இதுக்கு மத்தியில் மேற்கு மண்டல ஐஜி இருக்காங்களே ரம்யா பாரதி, இவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க, சிறுமியோட குடும்பத்தில் சில உள் பிரச்சனைகள் இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு, ஆனால் இதுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லைன்னு அவங்க கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. பாலியல் வன்கொடுமை செஞ்சதே இந்த குற்றத்தோட நோக்கமே தவிர வேற எதுவும் உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியல. இப்போதைக்கு முதற்கட்ட உடற்கூறாய்வு அறிக்கை இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இறுதிக்கட்ட அறிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கோன்னு ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பெருசாக நம்ம விவாதிச்சிருக்கணும். ஆனால் என்ன தெரியுமா பண்ணிட்டோம், நம்ம எல்லா போலீஸ் அதிலும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு பெருங்குற்றம் அப்படின்ட்டு அதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் மக்களை சொல்லி என்னத்தை தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அரசியலும் சரி அதிகாரிகள் மட்டத்திலும் சரி நல்லா நடித்தாங்கன்னா அவங்க நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் அவங்க இயல்பாக இருக்காங்க,
அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கிறதே இல்லை. என்ன நினைக்கிறோன்னா, இது போல ஒரு குற்றம் நடந்துட்டா எந்த அதிகாரியும் எந்த அரசியல்வாதியும் யாருமே சிரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற நாம அந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படி நினைப்போம், அடுத்த செகண்ட் வாமச்சு விளையாட போகிற ஃப்ரெண்டோட போய் சிரிச்சு தானே இருப்போம். என்னத்தை சொல்கிறது? இதை நான் சொல்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை எனக்கு சில பேர் முத்திரை குத்தலாம். ஓப்பனாக ப்ராக்டிக்கலாக உண்மையை பேசுகிற அவ்வளோதான், இல்லை வேறு எதுவுமே கிடையாது. மக்களே இவ்வளோ ட்ரிகர் ஆகுறீங்களா? செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சாங்க, வேற விஷயத்தை பற்றி பேசி நாங்கள் சிரிச்சிட்டு இருந்ததா அவங்க செல்ல விளக்கமாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதை வச்சு அரசியல் பண்ணுற பல பேர் என்னங்க சொல்கிறது? அதுவும் சில பேர் இவங்களை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க, முதலமைச்சரோட அதிரடி முடிவுலாம் செய்தியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போல எதுவுமே இருக்கு நடக்கலை. அது ஒரு தவறான செய்தி, அதை யாருமே பரப்ப வேணாம் மக்களே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்துட்டு செய்தியாளர்கள் இருக்காங்களே அவங்களும் எமோஷனலாக தான் கேள்வியை கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் இந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு அழுதுகிட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய கட்சிகள் அரசியல் பண்ணோம், அதில் மக்கள் தேவையில்லாமல் சிக்காதீங்க. சிக்கி நீங்களும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்கன்னு நாம் இந்த குற்றத்தை பற்றி பேசாமல் சிரிச்ச விஷயத்த பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் மடைமாற்றி வருது, உங்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே பல பேர் சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ரம்யா பாரதி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்களே அவங்க நேரில் போய் சந்திச்சாங்க. அந்த பாப்பாவோட அம்மாவை சந்திச்சுட்டு உங்கள் கூட நாங்கள் இருக்கோமா, துணையாக நிற்கிறோம் அப்படின்னு ஆறுதல் கொடுத்துட்டு வந்தாங்க. இதை இவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் செஞ்சாங்க. அதை பற்றி யாருமே பேசலை. ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரிச்சிட்டாங்கன்னு இப்படியெல்லாம் கழிப்பு விட்டாங்க. மனுஷங்க தானே நம்மளாம், அவங்களும் மனுஷங்க தானே. ஒரு குழந்தைக்கு இது போல் குதிரை இழைக்கப்பட்டிருக்கேன்னா அவங்க இதை நினச்சி ஒரு செகண்ட் கூட ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்களா என்ன? அவ்வளோ தூரம் நடந்து போய் சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன? இதை நினச்சி சிரிக்கிற அளவுக்கு காட்டு மிராண்டிகள் மாதிரி பல பேர் சித்தரிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் மக்களே. அவங்களும் மனுஷங்க தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதை அவங்க ப்ரெஸ் மீட்டில் அந்த குழந்தையோட இந்த கொடூரத்தை பற்றி பேசும்போது சிரிச்சிருந்தா நீங்கள்லாம் ட்ரிகர் ஆகிறதுல ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஆனால் ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எதை நினச்சி எதை பேசி சிரிச்சாலும் யாருக்கு தெரியும்? அது இவ்வளோ பெரிய விஷயமாக்கி அதை அரசியல் சாயமூற்றி இந்த கவர்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸர்ஸோட லட்சணம் பார்த்தீங்கன்னு கலைப்புறதெல்லாம் சுத்தமான ஒரு அரசியல் வன்மத்தோட வெளிப்பாடாக மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. எதை விவாதிக்கணுமோ அதை விட்டுருவோல, ஈஸியாக மடைமாறிட்டு போயிடுறோம். ஓகே ரைட்டு. வன்னியரசு அவர்கள், அமைச்சர் வன்னியரசு அவர்கிட்ட இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் பற்றி கேள்வியாக கேட்டாங்க. என்ன சார் அந்த அதிகாரிகள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் இடத்துல சொல்லியிருக்காரு, போலீஸ்னால் சிரிக்கவே கூடாதாப்பா, சிரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அதிகாரிகள் அப்படின்னா முறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக தான் கேட்குறாரு. நீங்கள் கேட்கலாம், இல்லை ப்ரோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ப்ரோ, ஒரு குழந்தைங்க இப்போ ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோ தூரம் வருந்துவாங்க ப்ரோ, அப்படி இருக்கும் ப்ரோ பார்க்க அப்படின்னு நினைப்பீங்க. எவ்வளோ நிமிஷம் பார்த்தீங்க ப்ரெஸ் மீட்டை? அரை மணி நேரம் பார்த்துருப்பீங்களா கொடுக்குறத? அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்காங்களா? புரிஞ்சுங்கன்னு சொல்கிற மக்களே. ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் கட்சி தலைவரோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அது உங்களோட தனிப்பட்ட முடிவு, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த விரலை மைய போட்டு எந்த சின்னத்தில் ஓட்டு போன்ற முடிவு நீங்கள் எடுக்கிறது, அதெல்லாம் நாங்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் நீங்கள் மேனிப்புலேட் பண்ண படுறீங்களா இல்லையான்ற வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அரசியலை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கலாம், அதான் சரியாக இருக்கும். அண்டு நிதியை விட நீதி வேணும், இதில் நானும் உங்கள் கூட நிற்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. இதைத்தான் பெண்கள் மெழுகுவர்த்தியோடு உலகத்துக்கு உணர்த்தியிருக்காங்க, நீதி வேணும்னு சொல்லிட்டு. இந்த பாப்பாவோட இந்த கொலை இருக்குல்ல, இது சம்மந்தமாக வரட்டுமா சார்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து விடுங்க, ஒரு 5 நிமிஷம் தான். கையில் வச்சுங்க, கேண்டில் கையில் வச்சுங்க. எதுல என்ன இல்ல பாப்பா அந்த 2 விளக்க வைடா சந்திர வைக்கிறதுக்கு எது வந்தாலும் ஏன் கண்டிச்சா முடிவு பண்ணாது.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அவலம் மாறப்போகிறது கிடையாது. குற்றம் செய்ய தூண்டுற விஷயம் இருக்குல்ல, அது என்னன்றதை கண்டுபிடிச்சி களை எடுத்தாலே பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வந்துடலாம். ஏன்னா பல பேர் நினைப்பீங்க, இந்த ஆட்சி வந்தால் மாறிடும், அந்த ஆட்சி வந்தால் மலர்ந்தோட, இவங்க வந்தாங்கனாக்கா குற்றங்களே நடக்காது, குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கும், அது நினைக்கலாம். சினிமா டேலாக் கரெக்டாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் எபிசோடாக இருந்தால் இந்த குற்றத்தை செய்கிறவனுக்கு என்றைக்கு அதிகமாகி போயிட்டுருக்குல்ல, நமக்கு அவனுங்க பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த குற்றத்தை செய்ய அவனை தூண்டிருக்க விஷயம் இருக்குது பாருங்க. ஆபாச படங்களோ இல்லை மற்ற ஏதாவது எக்ஸ்டீரியர் ரீசன்ஸோ இது என்னன்றதை ஃபைன் பண்ணணும். அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம முச்சு விட்டோம்னாக்கா இது போல குற்றவாளிகள் எண்ணிக்கை பெருகாது, விக்டிம்ஸோட எண்ணிக்கையும் பெருகாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.